ஹை டெலிவர்ஸ் நம்மளோட ஓன் ப்ராடக்டான எனர்ஜி மீட்டர் மேக் பண்ணும்போது அதோட அப்கிரேட் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. எனர்ஜி மீட்டர் இருக்கும்போது உங்கள் மீட்டர் எதுக்கு அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம மீட்டர் ப்ளஸ் எனர்ஜி மீட்டர் டிஃப்ரெண்ட் அக்யூரசி லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எலக்ட்ரிக் போர்டோட எனர்ஜி மீட்டர். இப்போ இதில் நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம எனர்ஜி மீட்டர் எவ்வளோ பவர் கன்சம்ஷன் பண்ணுதுங்கிறத அந்த ரெட் லைட் எரியுது பார்த்தீங்களா, அதோட ஸ்பீடை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டாக. அதில் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரேண்டமான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். இதை வச்சு உங்களுக்கு யூனிட் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம மீட்டருக்கு வருவோம். இப்போ நம்ம மாடலில் ப்ரோட்டோடைப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதை காட்டுறேன். அதில் பாருங்கள், டெய்லி, வீக்லி, மந்த்லி 3 கேட்டகரியில் நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக யூனிட்டாக காமிச்சிடுது. இதை காஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. யூனிட்டு உங்களோட பர் யூனிட்டோட காஸ்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் போர்டோட மீட்டருக்கும் நம்மளோட மீட்டருக்கும் அக்யூரசி லெவலில் உங்களுக்கு நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். இப்போது எனர்ஜி மீட்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டமான வேல்யூ காட்டும். அதில் கரண்ட்டில் எவ்வளோ ஆம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பாருங்கள் 0.72 காட்டுதா ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கும், அதுதான் ஆம்ஸு. 0.72 ஆம்ஸ் வந்து இப்போ கன்சம்ஷன் நடந்துகிட்ருக்குது. அதாவது டிவி ப்ளஸ் 2 டியூப்லைட் எரியுது எல்இடி. அதனால் உங்களுக்கு இவ்வளோ தான் ஆம்ஸ் கன்சம்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஈவியை சார்ஜ் போட போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். நம்ம எனர்ஜி மீட்டரில் வந்து எவ்வளோ உங்களுக்கு கன்சம்ஷன் எடுத்துக்குதுன்னு நான் காட்டுறேன். நம்ம ஈவி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து அரௌண்ட் 2 கிலோவாட், அதாவது 1.8 கிலோவாட் இருக்குது. ஓகேங்களா. அதாவது நம்ம சார்ஜரோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட்டு 8 ஆம்ஸ் எடுத்துக்கும். பட் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா 4 ஆம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக எடுக்கும். அப்போது 600 வாட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சார்ஜ் ஆகும். நமக்கு 1 ஹவரில் எடுக்கிறது ஒரு 1 சம்திங் யூனிட் கன்சப்ஷன் நடக்கும். அதுதான் இங்கே ரியாலிட்டி. இப்போ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 225 சம்திங் இருக்கா. ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3.60 ஆம்ஸ் வந்து ரேண்டமாக இருக்குது. 0.1 சம்திங் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போது சேம் இதே நம்ம எனர்ஜி மீட்டரில் எக்ஸிஸ்டிங் இருந்த 0.7 ப்ளஸ் வந்து இதை நம்ம ப்ளஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த ஆம்ஸ் ரேட்டிங் நம்ம மீட்டரில் காட்டுதாங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம மொபைலில் கால்குலேட்டரையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து டோட்டலும் போட்டு காட்டுறேன். நம்மளோட ஈவி, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளக்கில் மட்டும் ஈவி சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதில் மட்டும் தான் நம்ம எனர்ஜி மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3.60 ஆம்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி டிவி ப்ளஸ் 2 டியூப்லைட் வந்து பார்த்திங்கன்னா 0.71 ஆம்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4.3 அரௌண்ட் காட்டுது. இப்போது சேம் இதே ஆம்ஸை வந்து நம்ம எனர்ஜி மீட்டர் வந்து எடுத்துக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் அந்த பிஹெச்சில் ஆம்ஸ் ரேட்டிங் பாருங்கள் 4.24 இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.8 தான் வேரியேஷன் இருக்குது. இதுதான் நம்ம டிவைஸோட அக்யூரசி லெவல். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட யூனிட்டோட அக்யூரசி எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். அண்ட் மேலும் கண்டென்ட்டுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.